ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய கார்ட்போர்ட் பாக்ஸு, சிரப் பாட்டில்ஸு, பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ், ஓல்டு ஷாக்ஸு, இந்த மாதிரியான ஐட்டம்ஸை நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்களை எப்படி மாற்றிக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதே மாதிரி பூஜை அறை குறிப்பும் பார்க்க போகிறோம். பூஜை அறையில் வைக்கக்கூடிய சாமி படங்களை ஈஸியான முறையில் பளிச்சுன்னு எப்படி க்ளீன் பண்ணி எடுக்கிறதுன்னு பார்க்கலாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 1 பார்க்கலாங்க. டிப்ஸ் நம்பர் 1ல் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கார்ட்போர்ட் பாக்ஸை எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறாங்க. அந்த பாக்ஸை நான் கட் பண்ணுற மாதிரி ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ நம்ம மார்க் பண்ணியிருக்க மாதிரி மார்க்கர் யூஸ் பண்ணி மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா சிசர் யூஸ் பண்ணி நம்ம எப்படி மார்க் பண்ணியிருக்கோமோ அதே மாதிரி அந்த போர்ஷன்ஸை கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், ஃபைனலாக உங்களுக்கு இந்த மாதிரி தாங்க கிடைக்கும். அடுத்தது இதுக்கு மேலே கவர் பண்ணுறதுக்காக நான் சார்ட் பேப்பர் எடுத்திருக்கேன். அந்த சார்ட் பேப்பரை இந்த பாக்ஸுடைய அளவுக்கு ஏற்ற மாதிரி மெஷர் பண்ணி கட் பண்ணி க்ளூ அப்ளை பண்ணி அழகாக ஒட்டி விட்டுருங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் 2 கலர் சார்ட் பேப்பர் எடுத்திருந்தேன். அந்த சார்ட் பேப்பர்ஸை கட் பண்ணி நான் ஒட்டுற மாதிரி நீங்களும் ஒட்டி எடுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், சுஜாதா உதயகுமார், ஹேமா கிருஷ், ஜேசுராஜா, தேவதர்ஷினி, திவ்யா கிருஷ்ணன், நிலா, ஜெகன் கிஷோர், டீட்டல் கிராஃப்ட், டெய்சிநாதன், தேவி, ஹேமாவதி தனிர், நிஷா, அன்னபூரணி, பிரியங்கா, மகா, குமரன், ராமன், ஏஞ்சல் ஆயிஷா, ஹிர்திக் ராஜ், இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் ரெடி பண்ணிட்டேன். அவ்வளோதாங்க, நம்மளுடைய சூப்பரான ஆர்கனைசர் ரெடி ஆகிடுச்சு. இந்த ஆர்கனைசர்ஸில் நீங்கள் பவுடர், கோகோனட் ஆயில் இது எல்லாமே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுடைய மேக்கப் ஐட்டம்ஸ்லாம் கூட இதில் அழகாக வச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் எவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த ஆர்கனைசரை இன்னும் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறதுக்காக குட்டியாக ஒரு ஃப்ளவர் செய்கிறேங்க. பாருங்கள், இது ரொம்பவே சிம்பிள் தான். இந்த மாதிரி ஒரு ஃப்ளவர் செஞ்சு அழகாக சென்டரில் நான் ஒரு பட்டன் ஒட்டி விட்டுறேங்க. உங்ககிட்ட ஏதாச்சும் மணி இருந்தால் ஒட்டி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம என்னுடைய பேக் சைடில் க்ளூ அப்ளை பண்ணி அந்த ஃப்ளவரை இந்த மாதிரி அந்த ரெட் கலர் சார்ட் இருக்கு இல்லைங்களா, அதனுடைய சென்டரில் ஒட்டி விட்டுடலாங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குன்னு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த ஆர்கனைசர் பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆர்கனைசரை உங்களுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கிச்சன் ஐட்டம்ஸ் கூட இதில் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 2 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 2ல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி குழந்தைங்களுடைய குட்டி ஷாக்ஸை எப்படி அழகாக ரீயூஸ் பண்ணிக்கிறதுன்னு பார்க்கலாம். அந்த ஷாக்ஸை நான் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி கீழே இருக்கக்கூடிய போர்ஷனை தனியாகவும் மேலே இருக்கக்கூடிய போர்ஷனை தனியாகவும் கட் பண்ணிவிட்டு சென்டராக இருக்கக்கூடிய போர்ஷனை கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கீழே இருக்கக்கூடிய போர்ஷனில் டாப்பில் இந்த மாதிரி ரன்னிங் தையல் போட்டு எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ரன்னிங் தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் இதுக்கு உள்ளே நீங்கள் பஞ்சு உள்ளே இன்செர்ட் பண்ணி விட்டுக்கலாம். பஞ்சோ இல்லை ரைஸோ ஏதாச்சும் ஒன்று உள்ளே இன்செர்ட் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சம் அதிக அளவில் நீங்கள் டைட்டாக இன்செர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ அப்போ தான் யூஸ் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். நான் நாட் போடாமல் அப்படியே தான் தச்சுட்டு அப்படியே நூல் அப்படியே இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம அந்த கயிறை டைட்டாக பிடிச்சி இழுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த ஓப்பன் க்ளோஸ் ஆகிடும். க்ளோஸ் ஆன பிறகு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, அந்த ஓப்பனை க்ளோஸ் பண்ணுற மாதிரி டைட்டாக நாட் போட்டு எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நம்ம பிரிஞ்சு வராத அளவுக்கு டைட்டாக ஒரு 2 நாட் போட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் கயிறை கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாங்க. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம இதை நீல வாக்கில் இருக்க மாதிரி நம்ம உருட்டி எடுக்க போகிறோம். ஜஸ்ட்டு நீங்கள் உங்கள் உள்ளங்கையில் வச்சு இந்த மாதிரி உருட்டுனீங்க அப்படின்னாவே இந்த மாதிரி நீல வாக்கில் உங்களுக்கு கிடச்சிரும். அடுத்தது ஒரு ரப்பர் பேண்ட் எடுத்துக்கலாம். அந்த ரப்பர் பேண்டை இந்த மாதிரி டாப்பில் போட்டு விட்டுருங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. நான் 2 பொட்டு எடுத்திருக்கேன். அந்த பொட்டை இந்த மாதிரி கண்ணு மாதிரி அழகாக நம்ம வச்சு விட்டுடலாங்க. அடுத்தது ஏர் பேண்ட் ஒன்று எடுத்திருக்கேன். நம்ம ரப்பர் பேண்ட் போட்டோம் இல்லைங்களா, அந்த ரப்பர் பேண்டை கவர் பண்ணுற மாதிரி அந்த ஏர் பேண்டை அதுக்கு மேலேயே போட்டு விட்டுருங்க. அடுத்தது இந்த ஷாக்ஸுடைய மேல் பகுதி கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த போர்ஷனை எடுத்துக்கலாம். அந்த போர்ஷனுடைய கீழே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஊசி நூல் யூஸ் பண்ணி ரன்னிங் தையல் போட்டு எடுத்துக்கோங்க. 2 லேயரையும் சேர்த்து ரன்னிங் தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ரோல் பண்ணி அழகாக நாட் போட்டு எடுத்துக்கோங்க. நான் எப்படி தச்சு எடுக்கிறனோ அதே மாதிரி நீங்களும் தச்சு எடுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதாங்க. இந்த மாதிரி தச்சுட்டு திருப்பி விட்டுக்கலாம். இப்போ நம்மளுக்கு ஒரு குட்டி குல்லா மாதிரி கிடச்சிருக்கும். ஸோ அதை இந்த டாலுக்கு போட்டு விட்டுற போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரியும் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த கேப் அழகாக இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி விட்டு போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு பார்க்குறதுக்கு க்யூட்டாக அழகாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.
இந்த குட்டி டாலை இன்னும் கொஞ்சம் டெக்கரேட் பண்ண போகிறோம். அதுக்கு நான் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஸ்டோன்ஸ்லாம் வச்ச மாதிரி இருக்கும் இல்லைங்களா பொட்டு, அந்த பொட்டு எடுத்திருக்கேன். ஸோ அந்த பொட்டை வந்து மவுத் மாதிரி வச்சு விட்டுட்டேன். ஸோ ஒரு ஸ்மைலி மாதிரி இருக்க மாதிரி வச்சு விட்டுட்டேன். அடுத்தது கீழே வந்து அந்த ப்ரௌன் கலர் பொட்டு குட்டி குட்டியாக இருக்கும் இல்லைங்களா, அதை வந்து பட்டன்ஸ் மாதிரி வச்சு எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சூப்பரான க்யூட்டான குட்டி டால் வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய ஒரு ஓல்டு ஷாக்ஸ், அதாவது குழந்தைங்களுடைய ஷாக்ஸை யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான க்யூட்டான டால் வந்து ரெடி பண்ணியாச்சு. ஸோ இதை வந்து நீங்கள் கீ செயின் மாதிரியும் இந்த டாலை வந்து ஹேங் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஹோம் டெக்கருக்கும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு இந்த குட்டி டால் வந்து ரொம்பவே பிடிச்சிருக்குங்க. உங்களுக்கும் பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 3 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 3ல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி சிரப் பாட்டில்ஸை எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நார்மலாக சிரப் தீர்ந்து போச்சுன்னா அந்த பாட்டிலை தூக்கி போட்டுருவோம். அப்படி தூக்கி போடாமல் ஒரு சூப்பரான ஸ்பூன் ஸ்டாண்டாக செஞ்சு ரீயூஸ் பண்ணிக்க போகிறோங்க. அந்த சிரப் பாட்டிலுடைய மேல் பகுதியில் இந்த மாதிரி ஒரு கத்தியை ஹீட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு 3 ஹோல்ஸ் வந்து போட்டு எடுத்துக்கோங்க. சைடில் வந்து நீல வாக்கில் போட்டு எடுக்கணும். அதுக்கப்புறம் அதனுடைய பாட்டமில் வந்து இந்த மாதிரி சர்க்கிள் ஷேப்பில் குட்டி குட்டியாக ஹோல்ஸ் வந்து சுற்றி வந்து போட்டு எடுத்துக்கோங்க. ஸோ இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தண்ணி வந்து உள்ளே நிற்காமல் இருக்கிறதுக்காக தான். அடுத்தது டாப்பில் இருக்கக்கூடிய அந்த மூடியை கழட்டி ரிமூவ் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம மேலே இருக்கக்கூடிய ஸ்டிக்கர்ஸ் வந்து தெரியாமல் இருக்கிறதுக்காக ஒரு கலர் பேப்பர் எடுத்து க்ளூ அப்ளை பண்ணி அழகாக அந்த பேப்பருக்கு மேலேயே ஒட்டி விட்டுடலாங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நம்ம க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு சூப்பரான கிச்சன் ஆர்கனைசர் கிடச்சிருங்க. ஸோ இதில் வந்து நம்ம ஸ்பூன்ஸ் எல்லாம் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம அந்த பாட்டிலுடைய சைடில் வந்து ஹோல்ஸ் போட்டோம் இல்லைங்களா, அதில் வந்து ஒரு 3 ஸ்பூன் வரலும் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். சென்டர்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் இருக்கு இல்லைங்களா, அது வழியாகவும் நம்ம ஸ்பூன்ஸ் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் இன்னும் கூட சைடில் வந்து ஒரு 2 ஹோல்ஸ் எக்ஸ்ட்ரா கூட போடலாம். எனக்கு தேவையான மாதிரி நான் போட்டு எடுத்துக்கிட்டேங்க. பாருங்கள், நம்மளுடைய சூப்பரான ஸ்பூன் ஸ்டாண்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்பூன் ஸ்டாண்ட் தேவைப்பட்டால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 4 பார்க்கலாங்க. டிப்ஸ் நம்பர் 4ல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி சாமி படங்களை வந்து ஈஸியாக வந்து பளிச்சுன்னு எப்படி க்ளீன் பண்ணி எடுக்கிறதுன்னு பார்க்க போகிறாங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அந்த பவுலில் தேவையான அளவுக்கு விபூதி வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. நான் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு விபூதி வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி 1/2 ஸ்பூன் அளவுக்கு சால்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இந்த சால்ட்டையும் விபூதியும் நம்ம கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. நீங்கள் எந்த அளவுக்கு விபூதி எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு சால்ட் எடுத்தால் போதும். அது கூடவே கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அந்த தண்ணியையும் விபூதி அதுக்கப்புறம் சால்ட் 3த்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தண்ணிக்கு பதிலாக நீங்கள் பன்னீர் கூட ஆட் பண்ணிக்கலாங்க. ஸோ பன்னீர் ஆட் பண்ணி நீங்கள் க்ளீன் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்மெல் வந்து நல்லாவே இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த கலவையை அந்த சாமி படத்துக்கு மேலே வந்து அப்ளை பண்ணி விட்டுடலாம். அப்ளை பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க, துடைக்காதீங்க. இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் கையிலேயே வந்து ரப் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துட்டு ஒரு ஈர கிளாத்தை வச்சு நீங்கள் துடைச்சி எடுத்திங்கன்னா போதுங்க, பளிச்சுன்னு உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து பளிச்சுன்னு இருக்குன்னு சொல்லிட்டு வேறு எதுவுமே நீங்கள் செய்ய வேண்டியது இல்லைங்க. இந்த மாதிரி துடைச்சி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சாமி படங்கள் ஃபுல்லாகவே ஈஸியாக க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். பார்க்கவும் க்ளீனாக பளிச்சுன்னு இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். எவ்வளோ அழகாக க்ளீனாக இருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்களே இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 5 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 5ல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய பழைய பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸை எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இது கூடவே ஒரு பழைய கிளாத் வந்து எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு பேண்ட்டுடைய கால் பகுதி தான். நீங்கள் இதுதான்ட்டு இல்லை, எந்த கிளாத்தாக இருந்தாலும் பரவாயில்ல, ஓல்டு கிளாத்தை வந்து நம்ம எடுத்துருக்க அந்த பிளாஸ்டிக் கண்டெய்னரை கவர் பண்ணுற அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த கிளாத்தை அந்த பிளாஸ்டிக் கண்டெய்னருக்கு மேலே வந்து க்ளூ அப்ளை பண்ணி அழகாக வந்து ஒட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஃபுல்லாகவே அந்த பிளாஸ்டிக் கண்டெய்னர் கவர் ஆகிற மாதிரி ஒட்டி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒட்டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய பிளாஸ்டிக் கண்டெய்னர் ஃபுல்லாகவே வந்து மறைஞ்சிரும். உங்களுக்கு வெளியே இருந்து பார்க்கும்பொழுது ரொம்ப நீட்டாக அழகாக இருக்குங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒட்டி முடிச்சிட்டேன். அடுத்தது பழைய பேக்லேருந்து கட் பண்ணி வச்சுருந்தேன். அந்த கைப்பிடிகள்லாம் வச்சுருந்தேன். ஸோ அந்த கைப்பிடிகளை இதனுடைய மேல் பகுதியில் வாய் பகுதி இருக்கு இல்லைங்களா, அங்கே வந்து க்ளூ அப்ளை பண்ணி நம்ம ஒட்டி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி அதனுடைய வாய் பகுதிக்கு மேலே அழகாக நம்ம ஒட்டி எடுத்தாச்சு. அதே மாதிரி பாட்டம்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு கைப்பிடி வச்சுருந்தேன் இல்லைங்களா, அதை வந்து பாட்டமில் ஒட்டி விட்டுட்டேன். சென்டர்லேயே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பேக்குடைய கைப்பிடியை தான் ஒட்டி எடுத்துக்க போகிறேன். நம்மளுக்கு கிஃப்ட் பேக்லாம் கொடுப்பாங்க இல்லைங்களா, ஸோ அந்த கிஃப்ட் பேக்கில் இருக்கக்கூடிய கைப்பிடிகளை இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சென்டர்லேயே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பேக்குடைய கைப்பிடியை தான் நான் கட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதை வந்து இந்த மாதிரி லேஸ் மாதிரி நான் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி விட்டுட்டேன். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சூப்பரான
பிளான்டர் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதனுடைய பாட்டமில் வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஹோல்ஸ் வந்து போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதை வந்து ஒரு பிளான்டராக யூஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய ஒரு பழைய பிளாஸ்டிக் கண்டெய்னரை ஒரு சூப்பரான ஒரு பிளான்டராக ரெடி பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், பார்க்குறதுக்கு எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இதை நம்ம தூக்கி போட்டிருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த பிளான்டர் வந்து கிடச்சிருக்காது. ஸோ இந்த மாதிரி நம்ம பழைய பொருட்களை ரீசைக்கிளிங் பண்ணிக்கிறது எப்படின்றது தெரிஞ்சுக்கணுன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. என்னுடைய வீடியோஸ்லாம் ஐடியாஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆல்ன்ற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடைய நோட்டிஃபிகேஷனாக வரும். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. தேங்க்யூ ஸோ மச். கீப் சப்போர்ட்டிங் மீ ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.